சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். குரு பூஜை ரொம்ப கோலாகலமாக அப்படியே ஃபுல்லாக லட்சக்கணக்கில் ஜனங்க அப்படி நடக்கக்கூட முடியாது, மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இல்லாத ஃபுல்லாக ஜனங்க வந்து கடவுள்கிட்ட பேரருள் பெற்று எல்லாரும் சந்தோஷமாக அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. கடவுளோட அருள் அப்படியே நம்மளுக்கு பேட்ரி சார்ஜ் ஆகி எல்லோரும் வந்திருக்கோம். சரி, நான் குட்டி கதை சொல்கிறேன். இந்த நம்ம நடிகை பானுமதி வந்து அவங்க வாழ்க்கை சரிதத்தில் ஒரு கதை எழுதினதை நான் படித்து உங்களுக்கு அதை சொல்கிறேன். 3 பேர் வந்து 3 விதமானவங்க. ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் கிறிஸ்டின், ஒருத்தர் ஹிந்து. 3 பேரும் படகுல சவாரி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். அவங்க வந்து நடுக்கடலில் போகும்போது அவங்களோட படகு வந்து கவிழற நிலைமைக்கு போயிடுச்சு. முஸ்லீம் என்ன பண்ணுறாரு, அல்லா என்னை காப்பாற்று அப்படின்னு கத்துறாரு. உடனே அல்லாஹ் வந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்திடுறாரு. அப்புறம் வந்து கிறிஸ்டின் என்ன பண்ணுறாரு, ஜீசஸ் ப்ளீஸ் சேவ் மீ அப்படின்னு கத்துறாரு. கத்திட்டோன்னு ஒரு மரம் அப்படியே உடஞ்சி, ஒரு பலகை மாதிரி உடஞ்சி வந்து அவரை கூட்டிகிட்டு போய் அவரை காப்பாற்றிடுது. நம்ம ஹிந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, பிள்ளையாரே என்னை காப்பாற்று அப்படின்றாரு. சரி, பிள்ளையார் வந்து அங்கேருந்து வராரு. பிள்ளையார் வந்து காப்பாற்றலான்னு வரும்போது, முருகா என்னை காப்பாற்றுன்னு அவரே வேறு குரல் கொடுக்குறாரு. அப்போ முருகர் வந்து காப்பாற்றுவார், வேணான்னு சொல்லிட்டு பிள்ளையார் ஒதுங்கிறாரு. அவர் கிட்ட நெருங்கும்போது நமச்சிவாயா என்னை காப்பாற்றுன்றாரு. சரி, நம்ம அப்பா வந்து காப்பாற்றுவாருன்னு முருகரும் ஒதுங்கிடுறாரு. அவருக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் ஆகிட்டோன்னா முழுகிற மாதிரி இருக்கும், நாராயணா என்னை காப்பாற்றுன்றாரு. அப்போ சிவன் வராரு. சிவன் வந்துட்டப்புறம் நாராயணனை கூப்பிட்றாரு, நாராயணன் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் மூழ்கியே போயிடுறாரு. கடவுள் ஒன்று தான், ஒரே கடவுளே காப்பாற்றுனா போச்சு. நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நம்ம ஹிந்துவிசமில் நிறைய கடவுளை கும்பிடுவோம். நம்ம இவங்களை காப்பாற்ற அவங்கள காப்பாற்றினா பாருங்கள், கடைசியில் எல்லா கடவுளும் வந்து காப்பாற்ற முடியாமல் அவங்க நிலைமை வந்து ஒவ்வொரு பேர் சொன்னோன்னே அவங்கவுங்க காப்பாற்ற முடியாமல் அவங்க மூழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கிடையாது, எல்லா கடவுளும் ஒன்று தான். நம்ம கடவுள் ஒன்று தான் சொல்லிட்டு நம்ம வேண்டினோன்னு வைங்க, கடவுள் நம்ம கூடவே இருந்து ஓடி வந்து நம்மளை மூழ்க அடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம காப்பாற்று எப்படி வந்து நம்ம நம்ம கடவுளை வந்து எப்படி நம்ம கும்பிடுறோம், எப்படி நம்மளை கூப்பிடுறோம். அந்த மாதிரி தான் நம்ம திரௌபதி எப்போ வந்து அவங்க துயில் உருகரைச்ச கையை 2த்தையும் தூக்கி கிருஷ்ணா என்னை காப்பாற்றுனாங்களோ, கிடுகிடுன்னு ஓடி வந்து கடவுள் காப்பாற்றினாரோ, அதே மாதிரி நம்ம கையை தூக்கி கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் ஓடி வந்து அவர் அபய கரத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றி நம்மளை சந்தோஷமான வாழ்க்கையில் நம்மளை வாழ வைப்பார். எல்லாரும் கடவுளை நம்பிக்கையோடு வேண்டுங்க, நிச்சயமாக நம்மளை எல்லாரும் வழி நடத்துவார், நம்மளை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுவார். நம்மளுக்கு துக்கம் வந்தால் கூட பனி போல் போயிடும். நம்மளுக்கு வந்து கடவுள் மேலே நிறைய பற்று அவர் மேலே வைங்க. மீதி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் மாயை பின்னாடி நம்ம அலைஞ்சிக்கிட்டு அது மேலே பற்று வச்சு கடவுளை கோட்டை விட்டுறோம். கடவுள் எங்கேயும் நிறைஞ்சிருக்காரு, பக்கத்துலேயே நிற்கிறாரு, நம்ம கூடவே நிற்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கடவுளை வந்து வேண்டி, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் எனக்கு உங்ககிட்ட சரண் அடைஞ்சிட்டேன், நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் எல்லாமே நினச்சி அவர் காலை பிடிச்சிக்கோங்க, இல்லை கையை பிடிச்சிக்கோங்க, 2த்தையும் பிடிச்சிக்கிட்டு நீயே கதின்னு இருந்து பாருங்கள். நிச்சயமாக நம்மளுக்கு எந்த துன்பம் நம்ம பனி போல் எடுத்துடுவார். உடம்பு சரியில்லையா, அதுலேருந்து நம்மளை மேலே வைப்பார். நம்மளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் மாற்றி கொடுப்பாரு. நம்ம வீட்டில் சந்தோஷ நிலவை செய்வார் நம்ம சத்குரு பகவான். அதனால் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவரே கதின்னு வாழ்க வளமுடன், நேர்மையாக. ஸ்டே பிளஸ்ட். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.